இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய் ராக்கையா ராஸ்கல் உன்னலாம் அடிங்க சார், நல்லா அடிங்க. என் குழந்தைக்காக வந்த என்ன அடிங்க. என் காதலிக்காக வந்த என்ன நல்லா அடிங்க. அடிங்க சார், அடிங்க. என்ன நல்லா அடிங்க. அவன் நடிக்கிறான். நான் கர்ப்பமானதுக்கு காரணமே இவன் தானே. விடாதன்னு அவன் அடி. என்னை நடு ரோட்ல தவிக்க விட்டுட்டு போனான். என்ன தற்கொலை முயற்சிக்கு தூண்டினதே இவன் தானே. அடின இவனை நல்லா அடி. நான் பேசுறது உங்க யாருக்கும் வேண்டாத விஷயமா தான் தெரியும். ஆனா உண்மையை இந்த இடத்துல உடைச்சு பேசிதானங்க ஆகணும். என்ன உண்மை? வானதி ஸ்வேதாவுக்கு செஞ்ச கொடுமைங்கிற உண்மைய. நான் என்ன தப்பா நடந்துக்கிட்டேன்? நீ என்ன தப்பா நடந்துக்கல சொல்லு. சரி வானதி, எல்லாரும் சொல்ற மாதிரி இந்த தம்பி ஸ்வேதாவை ஏமாத்திட்டு ஓடி போயிட்டாருன்னே வச்சுப்போம். ஆனா நீ ஏன் அத வந்து உன் மாமியார் கிட்ட சொல்லவே இல்ல? பதில் இல்லல்ல. நான் சொல்றேன், உன் கூட வளர்ந்த இவனை, இந்த வெறும் பயல எப்படியாவது ஸ்வேதாக்கு கட்டி வச்சிரணும்னு நீ முன்னாடியே முடிவு பண்ணிருக்க. அதனாலதான் ஐயோ பாவம் அப்படி இப்படின்னு வேலை கேட்டு அவனை டிரைவரா கொண்டு வந்து இந்த வீட்டுல சேர்த்துட்ட. தோ நீ நினைச்ச மாதிரி பாவம் அவளுக்கு ஒரு நிலைமையும் வந்தது. அத நல்லா பயன்படுத்திக்கிட்டு இவனை அவளுக்கு கட்டி வச்சு அவ வயித்துல வளர்ற புள்ளைக்கு இவன் தான் அப்பான்னு அவ வாயாலேயே சொல்ல வச்சு உன் சதி வலையில அவளை விழ வச்சுட்ட இல்ல? என்ன விட்டா உங்க இஷ்டத்துக்கு ஓர பேச போறீங்க? அப்புறம் மரியாதை கெட்டு உங்களுக்கு. இனிமே கெட்டு போறதுக்கு என்னங்க இருக்கு? மரியாதை கெட்டு போயிடுமா? அதான் கெட வேண்டிய மொத்த மரியாதையும் சபையில கெட்டு போச்சே. இங்க பாருங்க சம்பந்தி, தப்பா நினைக்காதீங்க. ஸ்வேதா வயித்துல வளர்ற புள்ளைக்கு யாரோ தகப்ப யார் பேரையோ வச்சு வாழுதுன்னு வாழ்க்கை பூரா அவ குற்ற உணர்ச்சியோடய வாழணுமா? அதை விட அவ ஆசைப்பட்ட அந்த பையனுக்கே அவளை கட்டி வச்சு அவளை நிம்மதியா சந்தோஷமா வாழ வைக்கலாம்ல. அப்படி இல்லன்னா காலம் பூரா அந்த குழந்தை குற்ற உணர்ச்சியோட தானே வாழும். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வானத்திற்காக ராஜாவை அவளுக்கு கட்டி வச்சு நீங்க என்னத்தை சாதிக்க போறீங்க? நமக்கு நம்ம பிள்ளையோட சந்தோஷம் தான் முக்கியம் சம்பந்தி. இந்த நேரத்திலயாவது நம்ம முழிச்சுக்கணுங்க. ராஜாவ திரும்ப ஊருக்கே போக சொல்லிடலாம் சம்பந்தியம்மா. அவனும் சந்தோஷமா போயிடுவான். அவன் ஸ்வேதாவும் ராஜாவும் புருஷன் பொண்டாட்டியா வாழவே இல்லைங்களே. சும்மா நம்ம எல்லாருக்காகவும் இத்தனை நாளா அவங்க நடிச்சுட்டு தானே இருந்தாங்க. அதனால ராஜாவுக்கு எதுவும் பெருசா வருத்தம் இருக்காது. இன்னும் கேட்டா அவன் சந்தோஷம் தான் படுவான். சம்பந்தியம்மா, எல்லாத்துக்கும் மேல நம்ம ஸ்வேதாவை பத்தி நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் இல்லீங்களா? காலம் பூரா தன் டிரைவரை அவ தன்னோட புருஷன் நினைச்சு எப்படிங்க வாழ முடியும்? நடந்த இந்த எல்லா தப்புக்கும் காரணம் வானதி தான். அவ இருக்காளே, அவ ஒரு சரியான அவசர கொடுக்குங்க. அவ மட்டும் கொஞ்சம் அமைதியா இருந்து பொறுமையா யோசிச்சு உங்ககிட்ட சொல்லி இருந்தான்னா இப்படி ஒரு நிலைமைக்கு வந்து நின்னு இருக்கவே வேணாங்க சம்பந்தியம்மா. அவ பண்ண தப்ப கூட இப்ப நீங்க மனசு வச்சா சரி பண்ணிடலாங்க. தீபக்க
ஸ்வேதா கழுத்துல தாலி கட்ட சொல்லி உங்களுக்கு மருமகனா ஏத்துக்கோங்க. நாளைக்கே இது ஊர் உலகத்துக்கு தெரிய வந்ததுன்னா உங்க குடும்ப கௌரவம் என்னங்க ஆகுறது? அப்படி ஒரு களங்கம் வராம இருக்கணும்னா யாருக்கெல்லாம் தெரிஞ்சதோ அவங்க முன்னாடியே வச்சு தீபக்க ஸ்வேதாவுக்கு கட்டி வச்சிருங்க. எல்லாம் சரியா போயிடுங்க. சம்பந்தியம்மா, நான் ஏதோ அதிக பிரசங்கத்தனமா பேசுறேன்னு நீங்க தப்பா நினைக்க கூடாதுங்க. உங்க நல்லதுக்காக தாங்க சொன்னேன். அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் நீங்க யோசிச்சு முடிவெடுங்க. வரேங்க சம்பந்தி. சம்பந்தி, சம்பந்தி சொல்லுங்க சம்பந்தியம்மா. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. நீங்க என்ன முடிவெடுத்தாலும் நான் உங்க பக்கம் நிப்பேன். ஸ்வேதாவை ரெடி பண்ணுங்க. கெஸ்ட் எல்லாரையும் இருக்க சொல்லுங்க. நீங்க சொல்ற விஷயத்த நானும் யோசிச்சேன். ஸ்வேதாவோட எதிர்காலம் பாதிக்காம இருக்கணும்னா தீபக்கு நாம மரியாதை செஞ்சுதான் ஆகணும். போய் ரெடி பண்ணுங்க, நான் வந்துடுறேன். சரிங்க சம்பந்தி, கண்டிப்பா. அம்மா முன்னாடி என்னென்னமோ பேசிட்டு இருக்கா அண்ணி. உங்க அம்மா வேற என்னென்னமோ சொல்றாங்க. நானே இப்பதான் மனசு மாதிரி வாழணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நானும் ராஜாவும் இப்பதான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ராஜா எப்பேற்பட்ட அற்புதமான மனுஷன். நீ என் குறையெல்லாம் ஏத்துக்கிட்டு என் மேல அன்பா இருக்காரு. அவர் எங்க, இந்த அயோக்கிய எங்க அண்ணி? அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுங்க அண்ணி. அத நீங்க அப்பவே பண்ணிருக்கணும். அவன் புள்ளைய உன் வயித்துல வளர விட்டுட்டு இப்ப பண்றேங்கிறீங்க. இங்க பார் ஸ்வேதா, எங்க போனாலும் எங்க வந்தாலும் உன் வயித்துல வளர புள்ளைக்கு அப்ப அவன்தான். அத நீ மறந்துடாத. தயவு செஞ்சு நீங்க போங்க. என் வாழ்க்கையிலேயே நீங்க தலையிடாதீங்க. ஏன் ஏன் நான் தலையிடக்கூடாது? உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. மொத்தம் இங்கிருந்து வெளியே போங்க.